அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணு பார்க்க போறோம். அதாவது இந்த மாதத்திற்கான உரிமை தொகை ரூபாய் 2500 பெண்களின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இன்று ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டுள்ளது. அதே போல நாளை மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வர வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாதத்திற்கான ரூபாய் 2500 யார் யாருக்கு கிடைக்கும், இதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவலை நம்ம வீடியோல பார்க்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இடையில ஸ்கிப் பண்ணீங்கன்னா நாங்க என்ன சொல்ல வரோங்கிறது தெரியாமல் போய்விடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்கள் முந்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த நிலையில கடந்த ஆட்சியில கொண்டுவரப்பட்ட தமிழ் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் திட்ட பயனாளிகள் அனைவருக்கும் இன்று காலை அளவில் ரூபாய் 1000 வரவைக்கப்பட்டது. இதே போல நாளை கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகளிர் உரிமை தொகை வரவைக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு கடைசியாக கடந்த பிப்ரவரி மாதம் ரூபாய் 5000 தொகை வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது. தேர்தல் நடத்திய விதிகள் காரணமாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான தலா ரூபாய் 1000 2000 கோடைகள சிறப்பு தொகை முன்கூட்டி வர வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மே 10ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தின் புதிய அரசாக பொறுப்பேற்றுக் கொண்டது. இதன் காரணமாக இந்த தொகை வரும் மாதங்களில் குடும்ப தலையின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சராக பதவியேற்று உள்ள விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் வர வைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என பதிவிட்டுள்ளார். மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வர வைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். சோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா புதிய ஆட்சி மாற்றம் காரணமாக இந்த மாதத்திற்கான மகளிர் தொகை வருமா வராதா என்று மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் தற்போது மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகியுள்ளன. இது குறித்து வெளியான தகவல்படி பாத்தீங்கன்னா தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் முந்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய நலத்திட்டங்கள் தொடரும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுவன் திட்ட பயனாளிகள் அனைவருக்கும் இன்று காலை ரூபாய் 1000 வரவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மே மாதத்துக்கான உரிமை தொகை எப்போது வரும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் பரவலாக நிலவியது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தமிழக முதல்வர் விஜய் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 அவர்களது வங்கி கணக்கில் இந்த மாதம் வர வைக்கப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது அச்சடிக்கப்பட்டு வருகின்ற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்தவர்கள் மற்றும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையாதவர்கள் அனைவருமே இந்த புதிய விண்ணப்பங்கள் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த விண்ணப்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய கணவன் பெயர், குடும்ப தலைவருடைய போட்டோ மற்றும் போன் நம்பர், ஆதார் நம்பர், வங்கியின் பெயர், வங்கி கணக்கின் உடைய நம்பர் மற்றும் IFSC கோடு மற்றும் ரேஷன் கார்டு, உங்களுடைய கரண்ட் பில் ரசீது போன்றவை இடம்பெற்றிருக்கும். இதை நீங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண், சொத்து வரி மின் கட்டண ரசீது, தன் அறிவிப்பு படிவம், வருமான சான்றிதழ் அவசியம் தான் கேட்பாங்க, இல்லாட்டி வேண்டாம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்திருக்க வேண்டும். அப்படி இதுவரைக்கும் நீங்க இணைக்காம இருந்தா உடனடியா போய் உங்க பேங்க்ல போய் ஆதார் எண்ணை இணைச்சிருக்க. அப்பதான் உங்களுடைய வங்கி கணக்குல இந்த உரிமை தொகை சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.